ஐபிஎல் சாம்பியன் பட்டம் வென்றது வில்லியனூர் மோஹித் கிங்ஸ். மாஹே மேகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி எதிரான இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் துத்திப்பட்டு சிகே மைதானத்தில் பிரீமியர் லீக் PPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி 2வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அகார்ட் வாரியர்ஸ், மாஹே மேகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் ஜெயின்ஸ், ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் பங்கேற்றன. லீக் மற்றும் பிளே ஆஃப் போட்டிகளின் முடிவில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே அணியும் இறுதிச் சுற்றிற்கு தகுதியாகி விளையாடினார்கள். இது புதுச்சேரி மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் கண்டு ரசித்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ரசிகர்கள் நட்சத்திர வீரராக ஜொலிக்கும் ரோஹித் தலைமையிலான வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி வெற்றி பெற வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து ரசிகர்களின் இல்லங்களில் ரோஹித் தலைமையிலான வீரர்களின் புகைப்படம் தாங்கிய வால்பேப்பர்ஸ் மற்றும் ஸ்டிக்கர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தங்கள் வாகனங்களிலும் ஆட்டோக்களிலும் ஒட்டி வெளிப்படுத்தினார்கள். ரசிகர்கள் பட்டாளம் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணிக்கும் கேப்டன் ரோஹித்துக்கும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது. ரசிகர்கள் இணையதளங்களிலும் இன்ஸ்டாகிராம், Facebook, வாட்ஸ்அப், எக்ஸ் தளங்கள் போன்றவற்றில் தங்கள் அணி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இந்த பரபரப்புகளுக்கு இடையே இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே மேகலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதும் வேளையில் டாஸ் வென்ற வில்லியனூர் அணி பவுலிங்கை தேர்வு செய்து மாஹே அணி பேட்டிங் செய்தது. இறுதிப் போட்டியில் முதலில் களமிறங்கிய மாஹே அணி தொடக்கம் முதலே வில்லியனூர் அணியின் துல்லியமான பந்து வீச்சால் ரன் சேர்க்க சிரமப்பட்டார்கள். மாஹே அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 139 ரன்கள் சேர்த்தார்கள். அந்த அணியில் ஸ்ரீஹரன் அதிகபட்சமாக 27 பந்துகளில் 32 ரன்கள், இதில் ஒரு பவுண்டரியும் 2 சிக்ஸும் அடங்கும். இந்த சீசனில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ள அஜய் ரோஹரா 17 பந்துகளில் 12 ரன்னில் வெளியேறினார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் அஹில் கச்ரு 22 ரன்னும் 18 பந்துகளில் விளையாடி கொண்டிருந்த போது வில்லியனூர் அணியின் சிறந்த ஃபீல்டிங்கில் ரன் அவுட் ஆனார். அவர்களை தொடர்ந்து ராகவன் ராமமூர்த்தி 25 ரன்கள் 19 பந்துகளில், சபித் சௌத்ரி என அடுத்தடுத்து வெளியேற மாஹே அணி 77 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதனையடுத்து நிதானமாக ஆடிய கமலேஸ்வரன் 20 ரன்களில் ரமேஷ்குமார் பந்து வீச்சால் அவுட் ஆனார். தாமதமாக பேட்டிங் செய்ய களத்திற்கு வந்ததால் சபேசதா டைம் அவுட் முறையில் அவுட் ஆகி வெளியேறினார். ஸ்ரீஹரன் 27 ரன்கள் எடுத்து வெளியேற 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 139 ரன்களுக்குள் மாஹே அணியை வில்லியனூர் அணி அடக்கியது. அதைத் தொடர்ந்து 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் அணி தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த், மோஹித் காலோ இருவரும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். முதல் விக்கெட் இழப்பிற்கு 52 ரன்கள் சேர்த்தார்கள். பின்னர் மோஹித் காலோ 20 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் என 35 ரன்களிலும், பானு ஆனந்த் 2 சிக்ஸர் 2 பவுண்டரி என 35 ரன்கள் சேர்த்து வெளியேறினார்கள். இதனையடுத்து ஜோடி சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அமன் கான் 17 ரன்களில் வெளியேறினார். இறுதியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ஆகாஷ் 39 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். வெற்றி பெற்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணிக்கு சாம்பியன் கோப்பையும் CAP தலைவர் தாமோதரன் பரிசு கோப்பை வழங்கினார். ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. பரிசு அளிப்பு விழாவில் தலைமை செயல் அதிகாரி மயாங்க் மெஹ்தா, வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி உரிமையாளர் ரவிக்குமார் மற்றும் BPL நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வெற்றி பெற்ற வில்லியனூர் அணியின் கேப்டன் ரோஹித் தாமோதரன் கூறுகையில், இறுதி போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது மறக்க முடியாத நிகழ்வாகும். எங்கள் அணி வீரர்கள், பேட்ஸ்மேனும் பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். இந்த வெற்றி கோப்பையை பாண்டிச்சேரி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறினார். இந்த PPL சீசன் கிரிக்கெட் ஆனது IPL கிரிக்கெட் போல் அதிக ரசிகர்களை உருவாக்கி வருவது புதுச்சேரியில் புதிய வருமானத்தை உருவாக்கியுள்ளது.
வெளியூர் ரசிகர்கள், வெளியூர் அணி வீரர்களால் இங்கு புதுச்சேரியில் தனியார் விடுதி மற்றும் உணவு கூடங்களில் அதிக வருமானம் வருகிறது. சுற்றுலா பயணிகளின் வரவு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இதன் மூலம் அதிக வருவாயும் மறைமுக வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. புதுவை அரசு தானாக முன்வந்து CAP கிரிக்கெட் மைதானத்திற்கு சில சலுகைகளை வழங்கி வளர்ச்சி பாதைக்கு உதவ முன்வந்தால் உலக தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானமாக மாறும். உலக ரசிகர்கள் புதுச்சேரிக்கு வருவார்கள். அங்குள்ள கிராமங்கள் விரைவாக வளர்ச்சியடைந்து புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும். வெற்றி பெற்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி உரிமையாளர் ரவிக்குமாருக்கு ரசிகர்கள் ஆள் உயர பெரிய மாலை அணிவித்து தோளில் சுமந்து வெற்றியை கொண்டாடி பூக்களை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இறுதிப் போட்டி நிறைவு விழாவில் வெற்றி கோப்பையை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்களிடம் இருந்து வில்லியனூர் அணி தலைவர் ரவிக்குமாரிடம் வழங்கினார். அப்போது நிகழ்வில் பாஜக துணைத் தலைவர் சரவணன் கலந்து கொண்டார். வெற்றி விழாவில் இளம் ரசிகர்கள் பிபி ஊதி இசையமைத்து வண்ண பேப்பர்களை தூவி நடனமாடிய வண்ணம் பார்வையாளர்களை பரவசமடைய செய்தது. We couldn't win it last year, but this year we had our eyes on this trophy, and that's how we were working towards it. We had our process right, and this year I feel it was a collective effort. As we've been saying from the start of the tournament, that every time there was one player in every game that was, coming up and doing it for the team, and it is an unbelievable. Really, the feeling is unbelievable. டீமுக்காக எல்லாரும் என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் கொடுத்தோம். எவ்வளோ உயிரை கொடுத்து ஆட முடியுமோ அவ்வளோ தூரம் ஆடணும். அது மாதிரி ஃபைனல்ஸில் எந்த ப்ரெஷரும் இல்லை. யார் என்னென்ன போனால் அவங்க ரோல் கிளியராக இருந்தது. அதை பண்ணோம், மேட்ச் ஜெயித்தோம். வின்னிங் ஃபீலிங்லாம் இல்லை, அது துண்டு ஒரு தடவை தான் தவறும்.